அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு உயரிய மனிதர், யோகி, ஞானி, அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். அவரோட ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும். அவர் கடைசி காலங்களில் அவர் சொல்றாரு, என்னையும் என் பேச்சையும் கடைசி வரை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. இறக்கத்துக்கு சில நாட்கள் முன்னாடி சொல்றாரு. அவர் இறக்கும் ஒரு வயது 90. அவர் எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி ஜிட்டுன்னு கூப்பிடுவாங்க. அவர் இந்த உலகத்துல சாதாரண மனிதர் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் அழகா சொல்றாரு, எண்ணங்கள் மூலமா உலக பிரச்சனைகள் தீர்வு காண முடியாது. ஏன்னா அந்த எண்ணம் தான் பிரச்சனையன்றாரு. அவர் ஏன் மற்றவங்கள்ல இருந்து வேறுபடுறாருன்னா, அவர் நிறைய உதாரணங்கள் சொல்ல மாட்டாரு, கதை சொல்ல மாட்டாரு. அவர் கடைசியா பேசின கூட சென்னையில கிரீன்வேஸ் சாலையில தான் ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. அவர் எப்பேற்பட்டவரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவர் பேச்சுல சுவாரஸ்யத்துல யாராவது மயங்கி அவர் பேசுனத பார்த்து யாராவது சிரிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி பேச்சை நிறுத்திடுவாராம். தயவு செஞ்சு சிரிக்காதீங்க, உங்க வாழ்க்கையே எரிஞ்சிட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க சிந்திங்கன்னு வாராம். யாருக்காவது நான் பேசுகிற குழப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு சந்தேகம் தான், உடனே எனக்கு சந்தேகத்தை கேளுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் முடிட்டோம், முடிஞ்ச பிறகு கேளுங்கன்னு. இவர் பாருங்க, உடனே கேளுங்க, இப்படி இல்லைனாலும் தனியா வந்தாலே என்கிட்ட நீங்க கேட்கலாம்னு சொல்லுவாராம். இவங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்த தியோசோபி சொசைட்டியால தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர். இந்த தியோசோபின்ற ஒரு சொல் கிரேக்க சொல்லு. அது காட்ஸ் விஸ்டம்னு அர்த்தம் வரும், கடவுளின் ஞானம்னு ஒரு அர்த்தம் வரும். இவங்களுக்கு முக்கியமா 3 போதனைகள் இருந்தது, 3 முக்கிய குறிக்கோள்னு சொல்லலாம். ஒன்று, ஜாதி மதம் இனம் இல்லாத உலோக சகோதரத்துவத்தை வளர்க்கறது. அடுத்து 2வது குறிக்கோளா மதம், விஞ்ஞானம், தத்துவம் இவற்றுக்கு உள்ள தொடர்பு ஆராயறது. 3வது கொள்கையா இயற்கையில உள்ள மர்மங்களையும் மனிதனுக்குள்ள வெளிக்காட்டப்படாத திறமைகளை கண்டுபிடிக்க முயல்வது தான் இவங்களுடைய மெயின் குறிக்கோளா இருக்கு. இவங்களுடைய இது எல்லாமே காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட மக்களோடவும் எல்லா உயிரினங்களோடவும் இந்த பிரபஞ்ச விழிப்புணர்வு தொடர்புல இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே தோன்றனது ஆதி பரம்பொருள்ல இருந்து தோன்றனதுன்னு சொல்றாரு. அதை முக்கியமா அவங்க இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு மோனாட் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ரொம்ப சிறு வயதுல இளைஞனா இருக்கும் போதுல இவரை தியோசோபி சொசைட்டியோட அன்னி பேஷண்ட்டுக்கு அடுத்து இருந்த லெட் பீட்டர்ன்றவர் இவர் ரொம்ப நாள் அந்த அடையாறு ஆற்றுப்படுகையில பல நாள் கவனிச்சிருக்காரு. இந்த பையன்தான் அந்த தெய்வீக ஒளிப்பிலும் முகமும் சுயநலம் இல்லாத பார்வையும் கிட்ட இருக்குன்ற ரொம்ப நாள் கவனிச்சிருக்காரு. இவர் சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளியில ஒரு தெலுங்கு பேசும் பிராமண குடும்பத்துல வந்தவர். குடும்ப சூழ்நிலை காரணமா இவர் 14 வயதிலேயே சென்னைக்கு வந்துட்டார். இவங்க தியோசோபி சொசைட்டி என்ன பண்றாங்கன்னா, உலகத்துல ஒரு குரு வரணும், அவரை நம்ம தயார்படுத்தணும்னு யோசனை பண்ணி ஜேகேவா அவங்க இவர் தான் சரியான ஆளா இருப்பாருன்னு தயார்படுத்துறாங்க. அவருக்கு சரியான யோக பயிற்சிகள் எல்லாம், ஆன்மீக பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. உலகத்துல எந்த இடத்துல சூட்சமா பயிற்சிகள் இருக்கும் அது எல்லாமே இவருக்கு கொடுக்குறாங்க. இக்காலத்துல அதுக்கேற்ற மாதிரி அவர் அப்படியே மாறுறாரு. இவங்க ஒரு ஆர்டர் ஆஃப் த ஸ்டார்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுக்கு ஜேகேவை தலைவராகவும் நியமிக்கிறாங்க.
அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது அவருடைய தம்பி வந்து நித்யான்னு சொல்லி அவர் வந்து டிபி நோயால் இறந்துடுறாரு. அந்த காலத்தில் அந்த டிபி நோய்க்கு வந்து மருந்து இல்லை. இதில் வந்து ஜேகே வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. அவர் வந்து இதை பற்றி பின்னால் பேசும்போது சொல்கிறாரு, ஒரு பழைய கனவு இறந்து விட்டதுன்னு சொல்லி அவருடைய தம்பியை பற்றி அவர் சொல்லும் போது சொல்கிறாரு. அவர் அடிக்கடி சொல்கிறாரு, அவர் அந்த தம்பியோட மரணம் வந்து அவருடைய வாழ்க்கையில் பெரிய அவருடைய பாதையை மாற்றிச்சு. அவர் இருந்த அந்த சொசைட்டி மேலேயும் அவர் இருந்த அந்த அமைப்பு மேலேயும் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார்ன்ற மேலேயும் அவருக்கு வந்து நம்பிக்கை எழுதுறதா சொல்கிறாரு. அன்னி பேஷண்ட்டும் அந்த லெட் பீட்டரும் எவ்வளோ சொல்லி எவ்வளோ கேட்டோம் அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அமைப்பையே அவர் கலைச்சிடுறாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கலைக்கிறதுன்றது பெரிய அளவில் மனம் வரணும். இதை நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆக்சுவலாக என்னன்னா, அவருக்கு வந்து நெதர்லாண்டில் ஒரு அரண்மனையே கொடுக்குறாங்க. அதையும் அவர் திருப்பி கொடுத்துறாரு. 5000 ஏக்கர் நிலம் அதையும் அவர் திருப்பி கொடுத்துறாரு. பணம் எங்கெங்க யார்கிட்ட வந்தோ அது எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துறாரு. அவர் சொல்றாரு, திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாம ஆன்மீக அமைப்புகளுக்கு தலைவனாகவும் அதிகாரம் செலுத்துவது மோசமான அழிவுப்பாதை, அது தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுன்றார். இது சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய மனம் வேணும் பாருங்க. இதுலயே அவர் வந்து தனியா ஜொலிக்கிறாரு. அழகா இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கு நீங்களே தலைவராக இருங்கள், நீங்களே தொண்டனாகவும் இருங்கன்றார். பாருங்க, நம்ம ஒவ்வொரு அமைப்புல தேடி 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 அலைகிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் தலைவர், நீங்க தான் தொண்டனாகவும் இருங்க. இதுல இருந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியதும் இருக்கு. அதே மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் விடைய நீங்களே காண முடியலங்க. யார்கிட்டையும் கேட்டாருங்க, நீங்களே கேளுங்க. அது இல்லாம அவர் வந்து அவருடைய பேர்ல கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல்ஸ் கூட வித்தியாசமான ஒரு மனிதனை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு 50 ஆண்டு காலமா நடத்தி வந்த பள்ளிகளை கூட அவருக்கு திருப்தி இல்லை. அவர் சொல்றாரு, அந்த ஸ்கூல் பத்தி ஒரே ஒரு புதிய சிந்தனை கொண்ட மூளையை கூட அந்த பள்ளி உருவாக்கலன்றார். அப்ப எவ்வளோ மனம் வந்திருப்பார். பெரும்பாலும் இந்த கிருஷ்ணமூர்த்தியோட அவருடைய போதனைகளோ அவருடைய விளக்கங்களோ அவருடைய பேச்சுகளோ அறிவாளிகளுக்கு மட்டும்தான் புரியுமா. எனக்கு கூட அந்த அனுபவம் இருக்கு. அந்த அவருடைய புத்தகங்களை வந்து வாங்கி திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்தவங்கெல்லாம் உண்டு. ஏன்னா அது சாமானியத்தில் எல்லாருக்கும் புரியறது கிடையாது. அவரோட பேச்சில் வந்து இதுதான் கன்க்ளூஷன் சொல்லி பேச மாட்டார். ஏன்னா நீங்கள் ஒரு முழுசாக அவருடைய பேச்சு அவரோட புத்தகத்தையோ படிச்சுட்டு யார்கிட்ட அதை விளக்கம் சொல்ல சொன்னீங்கன்னா, யார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அவர் அழகாக சொல்கிறாரு, ஒரு குழு மூலமாகவோ கோட்பாடு மூலமாகவோ மத குருமார்கள் மூலமாகவோ ஞான தேடலை ஒருவன் தொடரவே முடியாதுன்றார். சடங்குகள் மூலமா சாங்கிய சம்பிரதாயங்கள் மூலமா ஆன்மீக தேடலை தொடர முடியாதுன்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, உறவுகளின் பிரதிபலிப்புல தனக்குள்ள பார்க்கறதுல தன்னை சுற்றி நிகழும் பிரபஞ்ச நிகழ்வுகளை கவனிக்கிறதுல தான் ஞான தேடல் கிடைக்கின்றார். நீ அறிவை கொண்டு எந்த அளவுக்கு பகுத்து பார்த்துக்கிட்டே இருக்கியோ அதெல்லாம் வீண்கிறார். ஒருத்தன் அவனுடைய நாம் என்ற எண்ணத்துல இருந்து நான் என்ற எண்ணத்துக்கு எப்போ மாறுறானோ அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருந்தார். அகந்தையே ஒருத்தனுக்கு பிரச்சனை, அதுதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாரு.
ஒரு ஜேகே வந்து ஒரு அற்புதமான புத்திசாலி, அருமையான சிந்தனையாளர். கிரேக்கத்திலையும் ஐரோப்பாவிலையும் வந்த சிந்தனைவாதிகளை விட அவர் அவர் பெரிய சிந்தனைவாதின்னு சொல்றதுல எந்த ஒரு அச்சமும் இல்லை. அதே மாதிரி அவர் சொல்றாரு, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பின்னால அவர் சொன்ன ரொம்ப தீர்க்கதரிசி மாதிரி யோசனை பண்ணியிருக்காரு. பின்னால ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து சக்தி பெறும். அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்ன பண்ணோம்னா, நீங்க என்ன யோசிக்கணும்னு சொல்லி அதுதான் முடிவு பண்ணும் எதிர்காலத்துலன்றார். உங்களுடைய நடத்தைகளையே அது மாற்றி வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய மூளையை யோசிக்க வைக்க ப்ரோக்ராமும் செய்வாங்க. உங்கள் கடவுள்கள், நம்பிக்கைகள், பயங்கள் இதை எல்லாத்தையும் மாற்றி வைக்க இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணோம் பிற்காலத்துலன்னு சொல்றாரு. இனி நேரடி யுத்தங்கள் இருக்காது, தேவையும் படாது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டரும் சேர்ந்து விட்டால் மனிதனே நீ என்ன ஆவன்றதை யோசனை பண்ண. அவருடைய தத்துவங்களும் பேச்சுக்களும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. அது மக்களால் புரிஞ்சுக்கிற நிலையில், அவருடைய டைம்லேயே இல்லைன்னு தான் சொல்லணும். எத்தனை பெரிய மகான்களுக்கு, யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு வந்து தான் ஏற்படுத்தின அமைப்பை கலைச்சிட்டு இது வந்து எதுக்கும் உதவாதுன்னு சொல்கிறதுக்கும், நீ உன்னுக்குள்ளேயே பாரு, உன்னுள்ளே தேடு, உனக்குள்ளேயே கேள்வி கேளுன்னு சொல்லி எத்தனை மகான்களுக்கு ஆரம்பித்ததை கலைக்கிறதுக்கும், தான் வாங்கினதை திருப்பி கொடுக்கறதுக்கும் எத்தனை பேருக்கு மனம் வரும்னு தெரியல. சிந்தனை செய்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.